வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் பிறப்பிலேயே முன்னோடிகள். அவர்கள் வாழ்க்கையை காத்திருந்து அனுபவிப்பவர்கள் அல்ல, அதை நோக்கி பாய்ந்து கைப்பற்றுபவர்கள். யார் என்ன சொல்வார்கள் என்ற தயக்கம் அவர்களின் அகராதியில் இல்லை. ஒரு எண்ணம் மனதில் தோன்றியவுடன் அதை செயலில் மாற்ற வேண்டும் என்ற தீவிரம் அவர்களை இயக்கும். அந்த வேகம்தான் சில நேரங்களில் அவசரமாக தோன்றினாலும் உண்மையில் அது அவர்களின் உயிரோட்டம். உலகம் நிற்கச் சொன்னாலும் மேசராசிக்காரர்கள் நகர வேண்டும் என்ற உள்குரலை கேட்பார்கள். அந்த உள்குரலே அவர்களை வழிநடத்தும் தீபம். மேலும் மேசராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் அச்சமற்ற தன்மை. சவால்களை அவர்கள் தவிர்ப்பதில்லை, மாறாக சவால்களே அவர்களை உயிரோடு வைத்திருக்கும். தோல்வி வந்தாலும் அதில் உடைந்து போகாமல் அடுத்த முறை இன்னும் சிறப்பாக என்ற எண்ணத்தோடு எழுந்து நிற்பார்கள். சுயநம்பிக்கை அவர்களிடம் பிறப்பிலேயே இருக்கும், அதை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் இந்த தைரியம் பிடிவாதமாக தோன்றலாம், ஆனால் அந்த பிடிவாதமே அவர்களை வாழ்க்கையின் பல போராட்டங்களில் வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. மேசராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை மறைத்து நடிப்பவர்கள் அல்ல. அவர்களின் கோபமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் வெளிப்படையாக தெரியும். அதனால்தான் அவர்கள் சிலருக்கு கடினமாகவும் சிலருக்கு மிகவும் உண்மையானவர்களாகவும் தோன்றுகிறார்கள். உள்ளுக்குள் எரியும் அந்த தீ அவர்களை சோர்வடைய விடாது. ஆனால் அந்த தீயோடு சேர்ந்து ஒரு குழந்தை மனமும் இருக்கும். அவர்கள் மனம் வலிக்கும் போது கூட அதை வெளிப்படையாக சொல்ல தயங்க மாட்டார்கள். இந்த நேர்மையே அவர்களை போலியான உலகில் தனித்துவமாக நிறுத்துகிறது. மேசராசிக்காரர்கள் இயல்பாகவே தலைமை பொறுப்பை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். பிறரின் கட்டுப்பாட்டில் நீண்ட நேரம் இருப்பது அவர்களுக்கு சிரமம். சொந்த முடிவுகள், சொந்த பாதை, சொந்த இலக்கு, இதுவே அவர்களின் தொழில் கனவு. போட்டி நிறைந்த துறைகள், நிர்வாகம், இராணுவம், விளையாட்டு, தொழில்முனைவு போன்ற இடங்களில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். தோல்வி வந்தாலும் அதை இறுதி என்று கருத மாட்டார்கள். இது ஒரு சுற்றுதான், போட்டி இன்னும் முடிவடையவில்லை என்ற எண்ணமே அவர்களை மீண்டும் எழச் செய்யும். மேசராசிக்காரர்கள் உறவுகளில் தீவிரமாக இருப்பார்கள். அவர்கள் நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். பாதுகாப்பு கொடுப்பதில் தங்களை மறந்து விடுவார்கள். குடும்பம், நண்பர்கள், வாழ்க்கை துணை எவராக இருந்தாலும் அவர்களுக்காக போராட தயங்க மாட்டார்கள். ஆனால் அவர்களின் கோபமும் வேகமும் சில நேரங்களில் உறவுகளில் சிக்கலை உருவாக்கலாம். இருந்தாலும் அந்த கோபம் நீண்ட நேரம் நிலைக்காது. மனம் மென்மையானது என்பதால் உடனே திருந்தி மீண்டும் அன்போடு அணுகுவார்கள். பணத்தை மேசராசிக்காரர்கள் ஒரு இலக்காக மட்டும் பார்க்க மாட்டார்கள், அதை வெற்றியின் அடையாளமாக பார்ப்பார்கள். பணம் சம்பாதிக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஆனால் சேமிப்பில் சில நேரங்களில் கவனம் குறையலாம். ஆபத்துகளை ஏற்கும் மனப்பான்மை இருப்பதால் திடீர் லாபமும் திடீர் இழப்பும் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து சம்பாதிக்க தெரிந்தவர்கள். வாழ்க்கையை பாதுகாப்பாக அல்ல, சவாலாக வாழ வேண்டும் என்பதே அவர்களின் இயல்பு. மேசராசிக்காரர்களின் ஆன்மீக பயணம் சாந்தமாக இருக்காது, அது ஒரு உள்ளார்ந்த போராட்டமாக இருக்கும். தங்களை தாங்களே கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் அவர்கள் வாழ்க்கையின் பெரிய மாற்றம் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்தும் தருணமே அவர்களின் உண்மையான வளர்ச்சி தொடங்கும் நேரம். அப்போது அந்த தீ அழிக்கும் தீயாக இல்லாமல் ஒளியூட்டும் தீயாகவே மாறும். மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கைக்கு வந்ததே முன்னேறுவதற்காக. அவர்கள் பாதையில் தடைகள் இருக்கும், ஆனால் அவர்கள் நடையை நிறுத்த மாட்டார்கள். விழுந்தாலும் எழுவார்கள், தோற்றாலும் முயற்சிப்பார்கள், சோர்ந்தாலும் ஓய்வெடுத்து மீண்டும் பாய்வார்கள். நான் முயற்சிப்பேன் என்பதே மேசராசியின் அடையாளம். அந்த முயற்சியே ஒரு நாள் அவர்களை மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாற்றும். அதே போல மேசராசிக்காரர்கள் முடிவெடுப்பதில் தாமதிக்க மாட்டார்கள். ஒரு சூழ்நிலை வந்தால் அதை சுற்றி பலமுறை யோசித்து காலம் கழிப்பதை விட உடனடியாக ஒரு முடிவை எடுத்து அதன் விளைவுகளை நேரடியாக எதிர்கொள்வார்கள். இந்த வேகம் சில நேரங்களில் தவறுகளையும் உருவாக்கலாம், ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனதைரியம் அவர்களிடம் நிறைவாகவே இருக்கும். நான் செய்தேன், அதற்கான பொறுப்பும் என்னதே என்ற மனநிலையை அவர்களை மற்றவர்களிடம் வேறுபடுத்துகிறது. ஏனென்றால் தோல்வி மேசராசிக்காரர்களுக்கு முடிவில்லை, அது ஒரு பாடம் மட்டுமே. தோற்றுவிட்டோம் என்று சோர்ந்து உட்காரும் இயல்பு அவர்களிடம் இல்லை. மாறாக தோல்வியே அவர்களின் கோபத்தையும் முயற்சிகளையும் இரட்டிப்பாக்கும் எரிபொருளாகவும் மாறும். விழுந்த இடத்திலே மீண்டும் எழ வேண்டும் என்ற போராளி குணம் அவர்களை வாழ்க்கையின் பல கட்டங்களில் முன்னேற்றும். இந்த மனப்பாங்கே பல மேசராசிக்காரர்களை சுயமாக உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறது. மேசராசிக்காரர்கள் உறவுகளில் அரசியல் பேச மாட்டார்கள். பிடித்தது பிடித்ததே, பிடிக்காதது பிடிக்காததே என்று நேரடியாக சொல்லும் குணம் அவர்களுக்கு உரியது.
இந்த வெளிப்படைத்தன்மை சிலருக்கு கடினமாக தோன்றினாலும் காலப்போக்கில் அதுவே அவர்களின் மிகப்பெரிய பலமாக மாறும். ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் பின்னால் பேச மாட்டார்கள், முகத்திற்கு முன்பே உண்மையை சொல்லி விடுவார்கள். மேசராசிக்காரர்கள் உடல் சக்தி இயல்பாகவே அதிகம். சோர்வு வந்தாலும் அது நீண்ட நேரம் அவர்களை கட்டுப்படுத்தாது. உடற்பயிற்சி, நடை, விளையாட்டு போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மனமும் உடலும் விரைவில் சமநிலை அடையும். ஆனால் வேகமான வாழ்க்கை முறையால் தங்களை பராமரிக்க மறந்துவிடும் அபாயம் உண்டு. ஓய்வு எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை வளர்த்தால் அவர்களின் ஆற்றல் இன்னும் உயர்ந்த நிலையில் நீடிக்கும். மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரு நதி போல வரும். ஆனால் சில நேரங்களில் அதே வேகத்தில் வெளியேறியும் விடும். அவர்கள் பணம் சம்பாதிக்க அஞ்ச மாட்டார்கள். ஆனால் திட்டமிட்ட சேமிப்பில் கவனம் தேவை. ஆபத்து நடந்த முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு முன் ஒரு நிமிடம் கூடுதல் யோசனை செய்தால் வாழ்க்கை இன்னும் நிலையானதாகவே மாறும். வயது கூட கூட மேசராசிக்காரர்களின் வேகம் சற்று குறையும். ஆனால் அந்த இடத்தை புத்திசாலித்தனமான திட்டமிடல் நிரப்பும். இளமையில் இருந்த தீவிரம் முயற்சியில் தெளிவான திசையாக மாறும். அப்போது அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமாகவும் மாறுவார்கள். மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள பிறந்தவர்கள். பயம் அவர்களை நிறுத்தாது, தோல்வி அவர்களை உடைக்காது, விமர்சனம் அவர்களை அடக்காது. அவர்கள் வாழ்வின் அடிப்படை தத்துவம் ஒன்றே: நான் முயற்சிப்பேன், வெற்றி தானாக வரும். அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு உறவினரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் அனைத்தும் ஏற்படும் அற்புதமான காலகட்டம். இதுவரை இருந்து வந்த மனம் சார்ந்த, பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நடக்கும் அற்புதமான காலகட்டம். அதன் மூலமாக சந்தோஷமும் அனுகூலமும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராஜ பதவிகள் தேடி வரும். கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், பெரிய பதவிகள், தான தர்மங்கள், பேராசையாகும் வாய்ப்பு, அப்பாவின் சொத்துக்கள் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கும். மேலும் நீதிமன்றங்களில் வழக்குகள் முடிவது, கோவிலில் முதல் மரியாதை கிடைக்கும். பயணங்களிலிருந்து வந்த தடைகள், தாமதங்கள் விலகும். பல பிரச்சனைகள் நீங்கி செல்லும். பலவிதமான ஏற்றங்கள் கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காது. இன்ப சுற்றுலா செல்லும் யோகங்கள் உண்டாகும். பயணங்களில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாத கோபம், தேவையில்லாத மயக்கம் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இதயம், கால், பாதம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மிகுந்த கவனம் தேவை. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சளி தொந்தரவுகளில் மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் கடைபிடிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவுகள் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். அதாவது மேச ராசிக்கான பரிகார தலமாக விளங்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வாழ்க்கை பயணத்தின் தொடக்கத்தையும் கர்ம பந்தனங்களில் இருந்த விடுதலைகளையும் குறிக்கிறது. ரிஷப ராசிக்குரிய திருமலை வெங்கடாச்சலபதி கோயில் நிலைத்தன்மை மற்றும் குடும்ப ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்கிறது. மிதுன ராசியினருக்கு பழனி முருகன் மன உறுதி மற்றும் ஞானத்தின் வழியை சுட்டி காட்டுகிறார். இதே போலதான் மேச ராசிக்கான பரிகார தலமாக விளங்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் சகல யோகங்களையும் கொடுக்கிறது. அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு உறவுகளிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இணக்கமாக செல்வது நல்லது. பெற்றோர், பெரியவர்கள், இரத்த பந்த உறவுகளுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பிரச்சனைகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக அனுகூலமும் லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். மன அழுத்தங்கள் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்களுக்கான யோகங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி அபிராமி அந்தாதில் உள்ள பாடல்களை கேட்பது நல்லது. பிள்ளைகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் பிள்ளைகள் ஏதாவது குறை சொன்னாலும் அதனை கண்டுகொள்ளாமல் செல்வதும் நல்லது. தெய்வீக வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு, மாகாண்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சளி, தொண்டை பாதிப்புகள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் கோபம் ஒரு மின்னல் போல. அது திடீரென்று தோன்றும், ஆனால் நீண்ட நேரம் நிலைக்காது. இந்த கோபம் சில நேரங்களில் அவர்களை வேகமாக செயல்பட வைக்கும் சக்தியாக மாறும். அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்த முடியாத தருணங்களில் உறவுகளிலும் முடிவுகளிலும் சிக்கலை உருவாக்கும். ஆனால் மேசராசிக்காரர்களின் உள்ளம் மென்மையானது. கோபம் அடங்கிய பிறகு அவர்கள் மனமாற மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள். இந்த மனமாற்ற திறனே அவர்களை மனிதநேயமாக மாற்றுகிறது. எப்போதும் செயலிலும் மனிதர்களிடமும் மூழ்கி இருக்கும் மேசராசிக்காரர்கள் சில தருணங்களில் திடீரென தனிமையை நாடுவார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு ஓய்வாக மட்டுமல்ல,
சுய பரிசீலனை செய்யும் இடமாகவும் அமையும். அந்த நேரங்களில் அவர்கள் தங்கள் வாழ்க்கை பாதையை மீண்டும் ஒருமுறை மதிப்பாய்வு செய்து அடுத்த கட்ட இலக்குகளை தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். இந்த தனிமை அவர்களை பலவீனமாக அல்ல, இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பதை விட உண்மையான நண்பர்கள் சிலரே இருப்பது முக்கியம். அவர்கள் எல்லோரிடமும் பழகினாலும் உள்ளத்தை திறப்பது சிலரிடமே. அந்த சிலர் வாழ்க்கையில் இருந்தாலும் போதும் என்ற எண்ணமே அவர்களை திருப்தியடைய செய்கிறது. நண்பர்களுக்காக தங்களை ஆபத்தில் போட தயங்க மாட்டார்கள் என்பதால் அவர்கள் நட்பு ஆழமானதும் நம்பிக்கைக்குரியதுமாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் வெற்றியை தனக்கே வைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். தங்களை நம்பியவர்களோடு தங்களை வழிநடத்தியவர்களோடு அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் மனம் அவர்களிடம் இருக்கும். அதே நேரத்தில் தங்கள் வெற்றியை இழிவுபடுத்த முயல்வோரிடம் கடுமையாக நிற்பார்கள். தங்கள் உழைப்பின் மதிப்பை தாங்களே அறிந்திருப்பதே இதற்கு காரணம். ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பு முனைகள் திடீரென ஏற்படும். ஒரு முடிவு, ஒரு சந்திப்பு, ஒரு தோல்வி, இவை அனைத்தும் அவர்களின் பாதையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டவை. ஆனால் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ளும் தைரியம் அவர்களிடம் இருப்பதால் அந்த திருப்பு முனைகள் அவர்களை கீழே தள்ளாமல் மேலே தூக்கும். ஏனென்றால் இளமையில் வேகம் அதிகமாக இருந்த மேசராசிக்காரர்கள் வயது கூடும் போது அந்த வேகத்தை ஞானத்துடன் இணைத்து கொள்வார்கள். அப்போது அவர்கள் சொல்வது குறையும், செய்வது அதிகரிக்கும். பிறருக்கு ஆலோசனை வழங்கும் நிலையில் இருந்து வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் பலருக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள். மொத்தத்தில் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. ஆனால் அந்த போர்க்களத்தில் அவர்கள் அழிவை அல்ல, வளர்ச்சியவே தேடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் செய்தி தெளிவானது. பயத்தை எதிர்கொண்டால் வாழ்க்கை தானாகவே வழி தரும். அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கலவையான மாதமாகவே இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் வேலையில் கடினமாக உழைக்க வைக்கும். ஆனால் அதனுடன் ஒப்பிடும்போது விரும்பிய பலன்கள் கிடைக்காமல் போக வாய்ப்புகள் உள்ளது. நிதி வாழ்க்கையில் வருமானம் நன்றாகவே இருக்கும். ஆனாலும் நீங்கள் அதிகம் சேமிக்க தவறிடலாம். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் வாங்க சரியான மாதம். அதேபோல் இந்த ஆண்டு கல்வி வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது. ஆனால் திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலம் நன்றாக இருந்தாலும் சில ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் பலவீனமாக இருக்க வாய்ப்புகள் என்பதால் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் பயிற்சிப்பது சந்திர ராசியின்படி சனியின் பெயர்ச்சியை குறிக்கிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் லக்னத்திற்கு பயிற்சிப்பது நல்லதல்ல. இந்த நேரத்தில் உடல்நலம் குறித்து எந்த விதத்திலும் அலட்சியமாக இருப்பது நல்லதல்ல. தூக்க பிரச்சனைகள் உள்ளவர்கள் அல்லது கால் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டு தங்கள் உடல்நலம் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். குரு 3வது வீட்டில் அமர்ந்திருப்பது இதய நோயாளிகள் அல்லது ஏற்கனவே ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் தங்கள் உடல்நலம் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வரை அமரப் போகிறார். அதன் பிறகு அடுத்தடுத்த 6 மாதங்களில் செவ்வாய் கிரகத்தின் பலவீனமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்ய தொடங்கும் இடம் அல்லது சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். நீங்கள் சாப்பிடுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கல்வி ரீதியாக இந்த ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம். பாடங்களில் கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் படிக்க முயற்சி செய்தால் கல்வியில் எதிர்மறையான முடிவுகளை தவிர்க்க முடியும். ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் கல்வி விஷயங்களில் நன்மை பயக்கும். ஆனால் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் சிறந்த பலன்களை பெற முடியும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு நன்றாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் ராகு, கேது மற்றும் சனி பகவான் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும். மேசராசி பலன் இந்த ஆண்டில் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தவும் மற்றும் உங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பெறவும் உங்களை அறிவுறுத்துகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் முக்கியமாக தேர்வு இருந்தால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்களை வழங்குவதில் இந்த ஆண்டு பின்தங்கியிருக்கலாம். நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு ஏற்ப வியாபாரத்துறையில் பலன்களை பெற வாய்ப்பில்லை. இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பும் வெற்றியும் சமமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் நீங்கள் செய்யும் ஓட்டம் அல்லது கடின உழைப்பின் அளவிற்கு ஏற்ப பலனை பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து எந்த பொருளையும் வாங்குவீர்கள் அல்லது விற்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை பெறுவார்கள். ஆனால் தடைகளை தாண்டிய பின்னரே இந்த பாதையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல அனுகூலங்கள் காணப்படும். தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறும் காலகட்டம். நிலம், வீடு முதலீடுகளில் கார்த்திகை முடிவதற்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும். நிதானத்துடன் இருப்பது பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இனி டக்கு டக்கென்று நடக்கும்.
குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நன்மைகளை தரும். அதீத அலைச்சல்கள், வேலைகளால் சலிப்புகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் சிஸ்டமேட்டிக்காக செய்யாதது அந்தந்த சமயத்தில் இருக்கும் விஷயங்களுக்கு ஒத்துக்கொள்வது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் யாரிடமும் தர்க்கம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லையென்றால் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தில் வயிறு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றில் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதும் நல்லது. விநாயகர், அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் வீட்டில் இருப்பதால் சிலருக்கு அடிவயிறு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 3ஆம் இடத்தில் குரு வக்கரமாக செவ்வாயின் பார்வையில் இருப்பதால் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, விற்பது, அண்ணன் தம்பியுடன் நல்ல உறவுகள் அமைவது போன்ற யோகங்கள் ஏற்படும். இரவு நேரத்தில் பயணம் செய்வது, வாகன விபத்து, காலில் அடிபடுவது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் புத்தக அறிவில் மட்டும் நிற்க மாட்டார்கள். அவர்கள் கற்றதை உடனே வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்கள். புதிய திறன்கள், புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வழிமுறைகள், இவற்றையும் விரைவாக கற்றுக்கொள்வார்கள். தவறு ஏற்பட்டாலும் அதையே ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறையில் இன்னும் சிறப்பாக செய்வார்கள். இந்த நடைமுறை அறிவே அவர்களை பல துறைகளில் முன்னிலை பெறச் செய்கிறது. மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சுயமரியாதைக்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. பணம், பதவி, உறவு, எதற்காகவும் தங்கள் மரியாதைகளை இழக்க அவர்கள் தயாராக மாட்டார்கள். இதனால் சில நேரங்களில் வாய்ப்புகளை இழக்கலாம். ஆனால் அந்த இழப்பே அவர்களின் உள்ளார்ந்த வலிமைகளை அதிகரிக்கும். நான் யார் என்பதை நான் மறக்க மாட்டேன் என்ற உறுதி அவர்களை வாழ்க்கையில் நேராக நடக்க வைக்கும். மேசராசிக்காரர்கள் காதலில் குழந்தை மனதுடன் இருப்பார்கள். நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். சந்தேகம், மறைவு, நாடகம் இவற்றை விரும்ப மாட்டார்கள். நேரடியாக பேச வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் அவர்களிடமிருந்து கிடைக்கும் அன்பும் பாதுகாப்பும் அளவிட முடியாதது. காதலில் ஏமாற்றம் ஏற்பட்டாலும் அதில் சிக்கி நிற்காமல் மீண்டும் எழுந்து வாழ்க்கையை தொடரும் தைரியம் அவர்களிடம் இருக்கும். குடும்ப சூழ்நிலையில் மேசராசிக்காரர்கள் இயல்பாகவே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். பிரச்சனை வந்தால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று கேட்பதை விட நான் பார்த்து கொள்கிறேன் என்று முன்வரும் குணம் அவர்களுக்கு உரியது. இந்த தலைமை பண்பு சில நேரங்களில் கட்டுப்படுத்தும் தன்மையாக தோன்றினாலும் அதன் அடிப்படையில் இருக்கும் அக்கறைகளை குடும்பம் உணரும். மேசராசிக்காரர்கள் மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். மாறாக நானும் இதைவிட மேலே போக வேண்டும் என்ற உந்துதலாக மாற்றிக்கொள்வார்கள். இந்த போட்டி மனப்பான்மை மற்றவர்களை தாழ்த்த அல்ல, தங்களை உயர்த்துவதற்காக மட்டுமே. அதனால்தான் அவர்கள் எதிரிகளையும் கூட சில நேரங்களில் ஊக்கமாக மாற்றிக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் சோர்வு, மனவேதனை, ஏமாற்றம், இவை மேசராசிக்காரர்களுக்கும் வரும். ஆனால் அந்த நிலைகள் அவர்களை நீண்ட நேரம் கட்டி போடாது. உள்ளுக்குள் எரியும் அந்த தீ எப்படியாவது அவர்களை மீண்டும் எழ வைக்கும். சிலர் விழுந்த இடத்திலேயே தங்குவார்கள். மேசராசிக்காரர்கள் விழுந்த இடத்தை தாண்டி ஓடுவார்கள். மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை போராட வேண்டிய சுமை என்று அல்ல, வெற்றி பெற வேண்டிய வாய்ப்பு என்று பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் ஒரே பெரிய பாடம், தைரியம் இருந்தால் வாழ்க்கை தானாகவே தலை வணங்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்பட போகிறது. பெயர் புகழ் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயங்கள் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. நல்ல வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் சம்பள உயர்வும் கிடைக்கும். சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகிறது. புதிய வேலைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் துணைவுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள். காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். லாபமும் சந்தோஷமும் நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டாகும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வண்டி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். உறவினர்கள் வருகை தருவார்கள். மனதில் நம்பிக்கை ஏற்படும். நீண்ட மாதங்களாக தனிமைப்பட்டு இருப்பது போர் ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஆனால் எல்லா சந்தோஷங்களும் எல்லா சுகங்களும் உங்களை தேடி வரும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும். உங்களுக்கு யார் யார் முக்கியமோ அவர்களுடன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக பயணிப்பது நன்மைகளை தரும். வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம் என்று மட்டுமே கடந்த ஓராண்டாக இருந்திருப்பீர்கள். அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள்.
பணம் என்பது முக்கியம்தான். பணத்திற்காகவே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுவது நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. தொழில் மாற்றங்கள் ஏற்படும். பழைய கடன்களை முடிக்கும் யோகமும் உண்டாகப் போகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி மேச ராசிக்காரர்கள் பொதுவாகவே கூட்டத்தில் முன்னிலையில் நிற்பவர்கள். ஆனால் வாழ்க்கையின் சில கட்டங்களில் அவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். அந்த தனிமை சோகமாக அல்ல, தன்னம்பிக்கையை மீண்டும் சீரமைக்கும் இடமாக இருக்கும். தங்களின் முடிவுகள் சரியா தவறா என்பதை அங்கு அமைதியாக சிந்திப்பார்கள். இந்த தனிமை காலகட்டங்கள் முடிந்த பிறகு அவர்கள் இன்னும் தெளிவான மனதுடன் வெளியில் வந்து செயல்படுவார்கள். காலம் சில நேரங்களில் மேசராசிக்காரர்களை மெதுவாக நடக்கச் சொல்வது போல இருக்கும். ஆரம்பத்தில் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த மெதுவான காலகட்டங்களில்தான் அவர்கள் பொறுமையின் மதிப்பை உணர்வார்கள். அந்த பொறுமை பின்னர் வேகத்துடன் சேரும்போது அவர்களின் செயல்கள் இன்னும் பல மடங்கு சக்தி பெறும். மேசராசிக்காரர்கள் செய்த காரியங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அது அகம்பாவம் அல்ல, தங்கள் உழைப்புக்கு கிடைக்கும் அங்கீகாரமாகவே அதை பார்ப்பார்கள். சமூகத்தில் ஒரு அடையாளம் உருவாக்க வேண்டும் என்ற உந்துதல் அவர்களை இடைவிடாது உழைக்கச் செய்கிறது. ஒரு நாள் அந்த பெயர் வந்தால் அதை காப்பாற்றவும் அவர்கள் அதே அளவு உழைப்பார்கள். ஏனென்றால் எவ்வளவு உயரம் சென்றாலும் மேசராசிக்காரர்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கும். நான் திருப்தியா இருக்கிறேனா? அந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் கிடைக்கும் தருணமே அவர்களின் உண்மையான வெற்றி. பணம், பதவி, புகழ், ஆள் இவை துணை மட்டுமே. மனநிறைவு இல்லை என்றால் அவர்கள் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள். மேலும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செய்த சில தவறுகள் அவர்களை ஆழமாக கற்றுத்தரும். அந்த தவறுகளை அவர்கள் மறைக்க முயல மாட்டார்கள். மாறாக அதிலிருந்து கற்றதை வாழ்க்கை பாடமாக மாற்றுவார்கள். இந்த அனுபவங்களே அவர்களை உண்மையான முதிர்ச்சியுடன் பேசவும் நடக்கவும் செய்கின்றன. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.